கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் துக்காச்சி கிராமத்தில் புல எண் 61-1 புலத்தில் ஜே இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு ஹாட்மிக்ஸ் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய தார் பிளான்ட் அமைப்பதற்கான சிடிஇ என்று சொல்லக்கூடிய கன்சென்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அனுமதியும் தற்போது கன்சென்ட் டு ஆபரேஷன் என்ற சிடிஓ அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கான சான்று, அதாவது இந்த தார் பிளான்ட் அமைகின்ற இடத்திலிருந்து 500 மீட்டர் சுற்றளவில் எந்த விதமான வீடுகளோ, வீடு என்று சொல்லும் பொழுது கிராம வரைபடம், உள, அதே போல ஆப்பதிவேடு ஆகியவற்றில் சுட்டிகளாக காட்டப்பட்டுள்ள வீடுகள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஊராட்சி அப்ரூவல் இருக்கக்கூடாது, அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது, டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது. ஒன்றாவது விதி இது. 2, 500 மீட்டர் சுற்றளவிற்கு தாழ்வழுத்த மின்சார லைனோ உயர் அழுத்த மின்சார லைனோ செல்லக்கூடாது. ஆனால் இந்த ஜே இன்ஃப்ரா நிறுவனம் அமையக்கூடிய புலம் என்பது இதில் காட்டப்பட்டிருக்கிறது மஞ்சள் வண்ணத்தில். அதற்கு நேர் வடகிழக்கு பகுதியில் புல எண் 65-2 அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் உள்ளது. 200 மீட்டர் தூரத்தில் 230 மீட்டர்ல புல எண் 45 ஒரு வீடு இருக்கு. இது எல்லாமே ரெவன்யூ ரெக்கார்டான கிராம வரைபடம், புல வரைபடம், ஆப்பதிவேடில் 3 வீடுகள் காட்டப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற வீடு கட்டப்பட்டு மனை ஒதுக்கப்பட்டு அதில் கடை கட்டப்பட்டு தற்போது மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இது 300 மீட்டர் சுற்றளவுக்குள் இருக்குது. அதே போல நீர் திட்டம் செல்லக்கூடிய பகுதியில் அங்கே என்னவென்று சொன்னால் தண்ணீர் உந்தக்கூடிய நிலையம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குவாரி புலத்தின் தென்மேற்கு புறத்தில் 10 மீட்டர் இடைவெளியில் தாழ்வழுத்த மின்சார லைனும், கிழக்கு பகுதியில் 50 மீட்டர் தூரத்தில் காற்றாலை மின்சாரம் எடுக்கக்கூடிய காற்றாலையும், 200 மீட்டர் தூரத்தில் 11,000 வாட் செல்லக்கூடிய மின்சார லைனும் இருக்கிறது. இப்படி இத்தனை விதிகளை மீறி இருக்கக்கூடிய ஜே இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அப்ரூவல் சைட்டை பற்றியான அப்ரூவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வட்டார வளர்ச்சி அலுவலரை சார்ந்தது. வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்லாமல், சான்று இல்லாமல் அந்த அனுமதியை கொடுக்க முடியாது. வட்டாட்சியரும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் தான் அந்த சான்றை கொடுக்கணும். 300 மீட்டர் தூரத்தில் வீடு இல்லைங்கிறது. அதற்காக இன்னைக்கு பரமத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை நேரில் நாங்கள் சந்தித்தோம். அவங்க நாங்கள் இப்படி ஒரு சான்றே கொடுக்கவில்லை, ஓராண்டு காலமாக இந்த பணியில் இருக்கிற இப்படி ஒரு சான்றே கொடுக்கல, ஜே இன்ஃப்ரா என்று ஒரு நிறுவனம் எங்களிடம் வரவே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி எல்லாம், ஏற்கனவே இதே கரூர் மாவட்டத்தில் வரவணை கிராமத்தில் முத்துசாமி என்ற கிராம நிர்வாகிகளுடைய கையெழுத்தை போலியாக போட்டு கிருஷ்ணமூர்த்தி கல்குவாரி என்று ஒரு நிறுவனம் அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்தது. அந்த ஆதாரங்களை கொடுத்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முத்துசாமி அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னைக்கு சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்போ வீடியோ நான் கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்கிறாங்க, அந்த ஆவணம் எங்க அலுவலகத்திலே இல்லைங்கிறாங்க 2 வீடியோன்னு. அப்போ இது மோசடியாக கையெழுத்து போடப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் ஒரு கல்குவாரிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கையெழுத்தை அந்த நிறுவனம் போட்டு அனுமதி வாங்கியிருந்தது. அந்த ரெக்கார்டு எடுத்து கொடுத்து அந்த குவாரியை மூட வச்சோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியல. இதற்கான ஆவணங்களை எல்லாம் பரிசோதித்து விட்டு உண்மையிலேயே வீடியோ கையெழுத்தை மோசடியாக இந்த நிறுவனம் போட்டிருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும், பொய்யான சான்றிதழை வீடியோ கொடுத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில்
சட்ட ரீதியான செயல்படும் மக்கள் இயக்கங்கள் சார்பான செயல்பாடும் மேற்கொள்ளப்படும். எந்த காரணம் கொண்டு கேஜே இன்ஃப்ரா நிறுவனம் துக்காட்சி கிராமத்தில் தார் பிளான்ட் அமைப்பதற்கு சட்டப்படி அந்த நிறுவனத்திற்கு தகுதி இல்லை, சட்டப்படி அதற்கான எந்த கிரிட்டீரியாவும் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முகிலன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள். இன்னைக்கு பரமத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை நேரில் நாங்கள் சந்தித்தோம். அவங்க நாங்கள் இப்படி ஒரு சான்றே கொடுக்கவில்லை, ஓராண்டு காலமாக இந்த பணியில் இருக்கிற இப்படி ஒரு சான்றே கொடுக்கல, ஜே இன்ஃப்ரா என்று ஒரு நிறுவனம் எங்களிடம் வரவே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி எல்லாம் ஏற்கனவே இதே கரூர் மாவட்டத்தில் வரவணை கிராமத்தில் முத்துசாமி என்ற கிராம நிர்வாக அலுவலருடைய கையெழுத்தை போலியாக போட்டு கிருஷ்ணமூர்த்தி கல்குவாரி என்று ஒரு நிறுவனம் அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்தது. அந்த ஆதாரங்களை கொடுத்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முத்துசாமி அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னைக்கு சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்போ வீடியோ நான் கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்கிறாங்க, அந்த ஆவணம் எங்கள் அலுவலகத்திலே இல்லைங்கிறாங்க, 2 வீடியோவுமே. அப்போ இது மோசடியாக கையெழுத்து போடப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் ஒரு கல்குவாரிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கையெழுத்தை அந்த நிறுவனம் போட்டு அனுமதி வாங்கியிருந்தது. அந்த ரெக்கார்டு எடுத்து கொடுத்து அந்த குவாரியை மூட வச்சோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியல. இதற்கான ஆவணங்களை எல்லாம் பரிசோதித்து விட்டு உண்மையிலேயே வீடியோ கையெழுத்தை மோசடியாக இந்த நிறுவனம் போட்டிருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும், பொய்யான சான்றிதழை வீடியோ கொடுத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட ரீதியான செயல்படும் மக்கள் இயக்கங்கள் சார்பான செயல்பாடும் மேற்கொள்ளப்படும். எந்த காரணம் கொண்டு ஜே இன்ஃப்ரா நிறுவனம் துக்காட்சி கிராமத்தில் தார் பிளான்ட் அமைப்பதற்கு சட்டப்படி அந்த நிறுவனத்திற்கு தகுதி இல்லை, சட்டப்படி அதற்கான எந்த கிரிட்டீரியாவும் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முகிலன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள். கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் துக்காட்சி கிராமத்தில் புலையன் 61-1 புலத்தில் ஜே இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு ஹாட்மிக்ஸ் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய தார் பிளான்ட் அமைப்பதற்கான சிடிஇ என்று சொல்லக்கூடிய கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அனுமதியும் தற்போது கன்சென்ட் டு ஆபரேஷன் என்ற சிடிஓ அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கான சான்று, அதாவது இந்த தார் பிளான்ட் அமைகின்ற இடத்திலிருந்து 500 மீட்டர் சுற்றளவில் எந்த விதமான வீடு என்று சொல்லும் பொழுது கிராம வரைபடம், புல வரைபடம், எஃப்எம்பி, அதே போல ஆப்பதிவேடு ஆகியவற்றில் சுட்டிகளாக காட்டப்பட்டுள்ள வீடுகள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஊராட்சி அப்ரூவல் இருக்கக்கூடாது, அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது, டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது. 1வது விதி இது. 2, 500 மீட்டர் சுற்றளவிற்கு தாழ்வழுத்த மின்சார லைனோ உயர் அழுத்த மின்சார லைனோ செல்லக்கூடாது. ஆனால் இந்த ஜே இன்ஃப்ரா நிறுவனம் அமையக்கூடிய கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் துக்காட்சி கிராமத்தில் புலையன் 61-1 புலத்தில் ஜே இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு ஹாட்மிக்ஸ் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய தார் பிளான்ட் அமைப்பதற்கான சிடிஇ என்று சொல்லக்கூடிய கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அனுமதியும் தற்போது கன்சென்ட் டு ஆபரேஷன் என்ற சிடிஓ அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கான
சான்று, அதாவது இந்த தார் பிளான்ட் அமைகின்ற இடத்திலிருந்து 500 மீட்டர் சுற்றளவில் எந்த விதமான வீடுகளோ, வீடு என்று சொல்லும் பொழுது கிராம வரைபடம், புல, அதே போல ஆப்பதிவேடு ஆகியவற்றில் சுட்டிகளாக காட்டப்பட்டுள்ள வீடுகள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஊராட்சி அப்ரூவல் இருக்கக்கூடாது, அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது, டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது. ஒன்றாவது விதி இது. 2, 500 மீட்டர் சுற்றளவிற்கு தாழ்வழுத்த மின்சார லைனோ உயர் அழுத்த மின்சார லைனோ செல்லக்கூடாது. ஆனால் இந்த ஜேஜே இன்ஃப்ரா நிறுவனம் அமையக்கூடிய புலம் என்பது இதில் காட்டப்பட்டிருக்கிறது மஞ்சள் வண்ணத்தில். அதற்கே நேர் வடகிழக்கு பகுதியில் புல எண் 65 2 அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் உள்ளது. 200 மீட்டர் தூரத்தில் 230 மீட்டர்ல புல எண் 45 ஒரு வீடு இருக்குது. இது எல்லாமே ரெவன்யூ ரெக்கார்டான கிராம வரைபடம், புல வரைபடம், ஆப்பதிவேடில் 3 வீடுகள் காட்டப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற வீடு கட்டப்பட்டு, மனை ஒதுக்கப்பட்டு, அதில் கடை கட்டப்பட்டு தற்போது மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இது 300 மீட்டர் சுற்றளவுக்குள் இருக்குது. அதே போல நீர் திட்டம் செல்லக்கூடிய பகுதியில் அங்கே என்னவென்று சொன்னால் தண்ணீர் உண்டைக்கூடிய நிலையம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குவாரி புலத்தின் தென்மேற்கு புறத்தில் 10 மீட்டர் இடைவெளியில் தாழ்வழுத்த மின்சார லைனும், கிழக்கு பகுதியில் 50 மீட்டர் தூரத்தில் காற்றாலை, மின்சாரம் எடுக்கக்கூடிய காற்றாலையும், 200 மீட்டர் தூரத்தில் 11,000 வாட் செல்லக்கூடிய மின்சார லைனும் இருக்கிறது. இப்படி இத்தனை விதிகளை மீறி இருக்கக்கூடிய ஜேஜே இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டிய, அப்ரூவல் சைட்டை பற்றியான அப்ரூவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வட்டார வளர்ச்சி அலுவலரை சார்ந்தது. வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்லாமல், சான்று இல்லாமல் அந்த அனுமதியை கொடுக்க முடியாது. வட்டாட்சியரும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் தான் அந்த சான்றை கொடுக்கணும். 300 மீட்டர் தூரத்தில் வீடு இல்லைங்கிறது. அதற்காக இன்னைக்கு பரமத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை நேரில் நாங்கள் சந்தித்தோம். அவங்க நாங்கள் இப்படி ஒரு சான்றே கொடுக்கவில்லை, ஓராண்டு காலமாக இந்த பணியில் இருக்கிற இப்படி ஒரு சான்றே கொடுக்கல, ஜேஜே இன்ஃப்ரா என்று ஒரு நிறுவனம் எங்களுக்கு வரவே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி எல்லாம், ஏற்கனவே இதே கரூர் மாவட்டத்தில் வரவணை கிராமத்தில் முத்துசாமி என்ற கிராம நிர்வாகிகளுடைய கையெழுத்தை போலியாக போட்டு கிருஷ்ணமூர்த்தி கல்குவாரி என்று ஒரு நிறுவனம் அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்தது. அந்த ஆதாரங்களை கொடுத்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முத்துசாமி அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னைக்கு சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்போ வீடியோ நான் கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்கிறாங்க, அந்த ஆவணம் எங்கள் அலுவலகத்திலே இல்லைங்கிறாங்க 2 வீடியோவுமே. அப்போ இது மோசடியாக கையெழுத்து போடப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் ஒரு கல்குவாரிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கையெழுத்தை அந்த நிறுவனம் போட்டு அனுமதி வாங்கியிருந்தது. அந்த ரெக்கார்டு எடுத்து கொடுத்து அந்த குவாரியை மூட வச்சோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியல. இதற்கான ஆவணங்களை எல்லாம் பரிசோதித்து விட்டு உண்மையிலேயே வீடியோ கையெழுத்தை மோசடியாக இந்த நிறுவனம் போட்டிருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும், பொய்யான சான்றிதழை வீடியோ கொடுத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட ரீதியான செயல்படும், மக்கள் இயக்கங்கள் சார்பான செயல்பாடும் மேற்கொள்ளப்படும். எந்த காரணம் கொண்டு ஜேஜே இன்ஃப்ரா நிறுவனம் துக்காச்சி கிராமத்தில் தார் பிளான்ட் அமைப்பதற்கு சட்டப்படி அந்த நிறுவனத்திற்கு தகுதி இல்லை, சட்டப்படி அதற்கான எந்த கிரிட்டீரியாவும் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முகிலன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள்.
இன்னைக்கு பரமத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை நேரில் நாங்கள் சந்தித்தோம். அவங்க நாங்கள் இப்படி ஒரு சான்றே கொடுக்கவில்லை, ஓராண்டு காலமாக இந்த பணியில் இருக்கிற இப்படி ஒரு சான்றே கொடுக்கல, ஜேஜே இன்ஃப்ரா என்று ஒரு நிறுவனம் எங்களிடம் வரவே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வியெல்லாம் ஏற்கனவே இதே கரூர் மாவட்டத்தில் வரவணை கிராமத்தில் முத்துசாமி என்ற கிராம நிர்வாக அலுவலருடைய கையெழுத்தை போலியாக போட்டு கிருஷ்ணமூர்த்தி கல்குவாரி என்று ஒரு நிறுவனம் அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்தது. அந்த ஆதாரங்களை கொடுத்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முத்துசாமி அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னைக்கு சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. அப்போ வீடியோ நான் கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்கிறாங்க, அந்த ஆவணம் எங்கள் அலுவலகத்திலே இல்லைங்கிறாங்க, 2 வீடியோவுமே. அப்போ இது மோசடியாக கையெழுத்து போடப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் ஒரு கல்குவாரிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கையெழுத்தை அந்த நிறுவனம் போட்டு அனுமதி வாங்கியிருந்தது. அந்த ரெக்கார்டு எடுத்து கொடுத்து அந்த குவாரியை மூட வச்சோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியல. இதற்கான ஆவணங்களை எல்லாம் பரிசோதித்து விட்டு உண்மையிலேயே வீடியோ கையெழுத்தை மோசடியாக இந்த நிறுவனம் போட்டிருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும், பொய்யான சான்றிதழை வீடியோ கொடுத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட ரீதியான செயல்படும், மக்கள் இயக்கங்கள் சார்பான செயல்பாடும் மேற்கொள்ளப்படும். எந்த காரணம் கொண்டு ஜேஜே இன்ஃப்ரா நிறுவனம் துக்காச்சி கிராமத்தில் தார் பிளான்ட் அமைப்பதற்கு சட்டப்படி அந்த நிறுவனத்திற்கு தகுதி இல்லை, சட்டப்படி அதற்கான எந்த கிரிட்டீரியாவும் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள். கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் துக்காச்சி கிராமத்தில் புல எண் 61-1 புலத்தில் ஜேஜே இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு ஹாட் மிக்ஸ் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய தார் பிளான்ட் அமைப்பதற்கான சிடிஇ என்று சொல்லக்கூடிய கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அனுமதியும் தற்போது கன்சென்ட் டு ஆபரேஷன் என்ற சிடிஓ அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கான சான்று, அதாவது இந்த தார் பிளான்ட் அமைகின்ற இடத்திலிருந்து 500 மீட்டர் சுற்றளவில் எந்த விதமான வீடு என்று சொல்லும் பொழுது கிராம வரைபடம், புல வரைபடம், எஃப்எம்பி, அதே போல ஆப்பதிவேடு ஆகியவற்றில் சுட்டிகளாக காட்டப்பட்டுள்ள வீடுகள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஊராட்சி அப்ரூவல் இருக்கக்கூடாது, அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது, டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடுகள் இருக்கக்கூடாது. 1வது விதி இது. 2, 500 மீட்டர் சுற்றளவிற்கு தாழ்வழுத்த மின்சார லைனோ உயர் அழுத்த மின்சார லைனோ செல்லக்கூடாது. ஆனால் இந்த ஜேஜே இன்ஃப்ரா நிறுவனம் அமையக்கூடிய